காஞ்சிபுரத்தில் பெற்றோர் திட்டுவார்கள் என பயந்து நாய் கடித்ததை சொல்லாத பள்ளி மாணவர் ராபிஸ் நோய் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அருகே உள்ள சின்னிவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சபரிவாசன் என்ற 15 வயது சிறுவன் ஒரு மாதத்திற்கு முன்பு நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது தெருநாய் ஒன்று சபரிவாசனை கடித்துள்ளது. பெற்றோர் திட்டுவார்கள் என்ற பயத்தில் சிறுவன் இந்த தகவலை யாரிடமும் சொல்லாமல் மறைத்ததாக கூறப்படுகிறது. இச்சூழலில் கடந்த சில நாட்களாக சிறுவனின் நடத்தையில் மாற்றம் தெரிந்துள்ளது. பயந்து போன பெற்றோர் அவரை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு பரிசோதித்ததில் ரேபிஸ் நோய் தீவிரமடைந்து மூளையை தாக்கியது உறுதியானது. சிறுவன் நாய் போல குரைக்கவும் விசித்திரமாக நடந்து கொள்ளவும் தொடங்கியுள்ளார். உடனடியாக செங்கல்பட்டு மற்றும் சென்னை அரசு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் நோய் முற்றிய நிலையில் இருந்ததால் சிகிச்சை பலனின்றி சபரிவாசன் பரிதாபமாக உயிரிழந்தார். வீதிகளில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரியும் தெரு நாய்களால் தினம்தோறும் சாமானியர்கள் இறப்பது அதிகரித்து வரும் சம்பவங்கள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாய் கடித்தவுடன் எவ்வித தாமதமும் இன்றி அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக கிடைக்கும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.